எல்லாருக்கும் வணக்கம். 3.0 டெக்னிக் மூலமா நாம எப்படி யுஜிசி நெட் எக்ஸாம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Yes, you can become a PhD research scholar, NET JRF assistant professor. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம. இன்னைக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிறிஸ்மஸ் தொடங்கிருச்சு. உங்களுக்கு இன்னைக்கு டேட் நம்ம 25ல இருக்கோம் சரியா? இந்த டேஸ் எத்தனை நாள் இருக்கு எக்ஸாமுக்கு நெட் எஜுகேஷன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 நியூ இயர்ல 2 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ல நம்ம எக்ஸாமுக்கு வந்துடுறோம். 3ல நமக்கு எக்ஸாம் வருது. ஓகேவா? எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 2 டேஸ் வச்சுக்கலாம். மொத்தம் இருக்கிறது நமக்கு 8 டேஸ் இருக்கு சரியா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கிற 8 டேஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல இருந்துடுவீங்க எல்லாரும். இப்போ 25 விட்டுட்டீங்கன்னா எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட இருக்கிற டாஸ்க்கை நீங்க 3 நாள்ல முடிச்சிடலாம். எப்படின்னா நீங்க இருக்கிற கான்செப்ட் உங்களது என்ன மொத்தம் எஜுகேஷன்ல இருக்கிற 10 யூனிட் பேப்பர் 2க்கு சொல்றேன் நான். பேப்பர் 1 எல்லாருக்கும் ஜென்ரல், அதுல வந்து 10 யூனிட். இப்போ எப்படி முடிக்கணும் வித்தின் 3 டேஸ் எப்படி நீங்க முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்னோடது கிளியர் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரியா? 3 நாள்ல நீங்க முடிக்கணும். 3 மணிக்கு எழுந்திருச்சு உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா? 3 o'clock நீங்க மார்னிங் எழுந்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் சொல்றாங்க. அதே சமயம் முஸ்லிம்கள் வந்து அது தஹஜ்ஜுத் தொழுகை தொழற நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசும். நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன கான்செப்ட் நீங்க எப்படி அச்சீவ் பண்ணணுமோ அது எது பண்ணணும்னாலும் உங்களால மார்னிங் 3 o'clock எழுந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களால முடியும். அதால தான் நான் வந்து 3.0 டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மார்னிங் 3 o'clock எழுந்தீங்க அப்படின்னா மார்னிங் 3ல இருந்து 3 to 4 4 to 5 5 to 6 6 to 7 7 to 8 இல்ல 7 வரைக்கும் 4 hours டைம் வச்சுக்கோங்க சரியா? 3 o'clock எழுந்தீங்கன்னா யாரோட டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. அதுல இருந்து 4 hours நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க எக்ஸாம்காக அதுக்கு அடுத்து ஒரு 2 hours உங்களுக்கு இருக்கிற லேடிஸா இருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க், ஜென்ஸா இருந்தீங்கன்னா உங்க ஒர்க் முடிச்சிட்டு 2 ஹவர்ஸ்ல என்னென்ன முடிக்கணுமோ அந்த வேலையை முடிச்சிட்டு 7 to 8 8 to 9 முடிச்சிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கு. 3 hours 3 hours 3 hours இதே மாதிரி நீங்க 3 o'clockல இருந்து தொடங்கி எக்ஸாம் இருக்கிற அந்த 3 டேஸ்க்கு முடிக்கணும். இப்போ இங்க பாருங்க நீங்க எப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட என்ன கான்செப்ட் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்க உங்க நோட்டீஸ் போர்டு இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி கூட நீங்க தூங்கி எழுந்திரிச்சதும் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை பேப்பர்ல எழுதி ஒட்ட முடியாது, எழுதி ஒட்டினா நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படி இல்லைன்னாக்கா அந்த இருக்கிறது குழந்தைங்க எடுத்துடுவாங்க அப்படின்னு நினைச்சா நீங்க நோட் புக்ல என்ன பண்ணிடுங்க எழுதி வச்சுக்கோங்க சரியா? உங்களோட விஷன் போர்ட்ல நீங்க போட்டு வச்சிடணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம அன்கான்சியஸ் லெவல்ல போய் அதை ரீச் ஆகி அதுவே கான்சியஸ்னஸ்ல உண்மையா நடக்கும். இது நான் என்னோட சக்சஸ் ஆனதுல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுன்னு இல்லை, எதுனாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? நோட் பண்ணி வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி பாருங்க. பார்த்து இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. முதல்ல நீங்க உங்களை நம்பாத வரைக்கும் யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. முதல்ல நீங்க உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க சரியா? மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு அதாலதான் சொல்லியிருக்கேன் நான். நீங்க என்ன ரீச் பண்ணணுமோ அதை பிக்சரைஸா போடுவீங்களோ இல்லைன்னா நீங்க எழுதி நோட்ல வச்சுட்டு அப்பப்போ பார்ப்பீங்களோ இல்ல ஒரு எப்படி பண்றீங்களோ அது உங்களோட விருப்பம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸை யூஸ் பண்ணுங்க நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக. நோட்ஸ் எடுக்க என்ன பண்ணுங்க டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ, பிளாக், ரெட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ
மெரூன், வயலட் அப்படி பிடிக்குதோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒரு 3 கலர்ஸ் பென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மோர் தேன் 3 ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செப்பரேட் நோட் புக் யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், எப்படி நான் வந்து ஒரு செப்பரேட் ஒரு நோட் புக் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோ. இப்போ நீங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வில் மேக் யுவர் பிரெயின் டு அப்சர்வ் ஃபாஸ்டர். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்ன பண்ணணும்னா உங்க பிரெயினை ஈஸியா அப்சர்வ் பண்ற லெவல்ல கொண்டு வரும். சைக்காலஜில கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பார்க்கறது மூலமா எத்தனை பெர்சன்டேஜ் வருது, அதே சமயம் கேட்டது மூலமா எத்தனை பெர்சன்டேஜ் வருது, அதே சமயம் லிசன் பண்ணணும்னா எத்தனை பெர்சன்டேஜ். நீங்க இப்போ லிசனும் பண்றீங்க, பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை மைண்ட்ல ஏத்துறீங்க, காதால கேட்குறீங்க, கண்ணால பாக்குறீங்க, செய்றீங்க அப்படின்றப்போ ஈஸியா உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஓகேவா? இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, ரெகுலரா மார்க் டெஸ்ட்டை லைவ் யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு யூஜிசி நெட் எக்ஸாமுக்காக. அதுல வந்து ரெகுலரா மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. நீங்க இப்போ 3 நாள்ல நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 நாள்ல 3 மணிக்கு எழுந்து 3 நாளைக்கும் கரெக்டா 3 to 4, 4 to 5, 5 to 6. ஓகேவா? 3 to 4, 4 to 5, 5 to 6. 3 hours நீங்க கண்டினியூஸா ஒரு எத்தனை யூனிட்ஸ் உங்களால கவர் பண்ண முடியும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அதை நான் நோட் பண்ணல பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் PYQs தான் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு எல்லா மார்க் டெஸ்ட்லயும் PYQs தான் வரும். அந்த PYQs நீங்க அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதை அட்டன் பண்ணுங்க நீங்க. சரியா? இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல்ரெடி யூனிவர்ஸ் சொல்லுது உங்களுக்கு எது தேவை இருக்கோ அது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க தான் அதை தேடி போனீங்கன்னா அது உங்களை தேடி வரும். சரியா? அதால எதை பத்தியும் தயக்கம் இல்லாம நீங்க எங்க இருக்கீங்களோ அதுல இருந்து தொடங்குங்க. சரியா? உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. யார் ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணவங்கள போய் பார்த்தீங்கன்னாலும் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இது என்னோடதுதான், என்னால முடியலன்னா வேற யாரால முடியும் அப்படின்னு அவங்க அதையே நினைச்சு அதையே தேடி அதுலயே இருந்து பண்ணதாலதான் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நம்மளால முடியாதுன்றது எதுவும் கிடையாது. இப்போ நான் நெட் கிளாஸ்க்கு போகல, வேற எதுவுமே இல்லை, ஆனா நான் எப்படி கிளியர் பண்ணேன்? புரியுதா உங்களுக்கு? எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியும். ஆனா அதுல இறங்கி நம்ம முயற்சியை மேற்கொள்ளணும். அப்பதான் நம்மளால முடியும். நீங்க இந்த நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நான் இன் ஃபியூச்சர் வந்து கிளாஸஸ் நிறைய எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதே சமயம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்க அதை ரெக்டிஃபை பண்ண, இது சரியில்லை, இது சரியா இருக்கு, என்ன டவுட்ஸோ நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும். சரியா? இது பணத்துக்காக கிடையாது. நான் வந்து என்ன தெரிஞ்சிட்டனோ அது உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். எப்போ உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா உங்களுக்கு யாரு பிடிக்குமோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்ல முடிஞ்சா அவங்கள பாருங்க. சரியா? உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அவங்கள பார்த்தது மூலமா இன்னும் அச்சீவ் பண்ணணும், இன்னும் நம்ம ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தோணும். சரியா? உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, இல்ல உங்களை சுற்றி தெரிஞ்ச பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் வாங்குங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் இந்த கோல் ரீச் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், எனக்காக ப்ரே பண்ணுங்க, நான் இதுல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்றது சொல்லுங்க. சரியா? எல்லாத்துலயும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். எப்பவும் நம்ம ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு பிடிச்சவங்க இல்ல நம்மளோட வெல்விஷர் இருக்காங்க, நாம மேல வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க பிளெஸிங்ஸ் வாங்குங்க. சரியா? நல்லா நிம்மதியா படுத்து தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மைண்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம் நல்லபடியா போய் எழுதிட்டு வாங்க. எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இந்த தடவை முடியலையா நெக்ஸ்ட் டைம் முடியல அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னுட்டு ரீச் பண்ணிட முடியும். புரியுதா? சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுதான் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்மளால அடைய முடியும். I am blessed and I thank God for every day, for everything that happens for me அப்படின்றது உங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல். அச்சீவ் பண்ணுங்க. தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். தேங்க் யூ so much.